கேரளால இருக்கிற மஞ்ச் முருகன் கோவில் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த கோவிலுக்கு வர்ற எல்லாருக்குமே மஞ்ச் சாக்லேட் தான் பிரசாதமா தராங்களாம். இங்க இருக்க முருகனுக்கும் மஞ்ச் மாலை மஞ்ச் காணிக்க தான் தராங்களாம். இந்த கோவில் 300 வருஷம் பழமையானதா இருந்தாலும் மஞ்ச் முருகனா மாறினது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிதான். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா, ஒரு முறை ஒரு முஸ்லிம் சிறுவன் விளையாடிட்டு இருந்தப்போ அந்த கோயில் மணியை தொடர்ந்து அடிச்சிருக்கான். அவனோட பெற்றோர் அப்படி செய்யாத அப்படின்னு அவனை திட்டி இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே அந்த சிறுவனுக்கு உடல்நிலை சரியில்லாம போய் முருகனோட பெயரை தொடர்ந்து முணுமுணுத்துட்டே இருந்திருக்கான். அதுக்கு மறுநாள் அவனோட பெற்றோர் அந்த பையனை அந்த முருகன் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பூசாரி முருகனுக்கு ஏதாவது காணிக்கை செலுத்துமாறு சொல்லியிருக்கிறாரு. அவங்களும் எண்ணெய் மற்றும் பூக்களை வாங்கி காணிக்கையா கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த சிறுவன் பிடிவாதமா கருவறையில உள்ள முருகனுக்கு மஞ்ச் சாக்லேட் தான் காணிக்கையா குடிப்பேன்னு அடம்பிடிச்சு கொடுத்திருக்கான். இது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த சிறுவனோட உடல்நிலை முழுவதுமே குணமாயிருச்சான். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் சுற்றியுள்ள மக்கள் எல்லாருமே இந்த முருகனுக்கு மஞ்ச் சாக்லேட்டை காணிக்கையா வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க இந்த கோயிலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.